ஒரு பக்தனுடைய வாழ்க்கையில இந்த மகாவராகி அம்பாளுடைய வருகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நிகழும் அப்படின்னா, அந்த பக்தனுக்கு சுத்தி இருக்கிற எல்லாருமே அவனை கைவிடப்பட்டு, அவனை கேவலப்படுத்தி அவனை அசிங்கப்படுத்தி இருக்கும்போது, நிர்கதியில யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையே இருண்டு போயிருக்கும். அவன் வாழ்க்கையினுடைய பயணத்துக்கான பாதைக்கு ஒரு வெளிச்சம் இல்லாத இருட்டா இருக்கும். அப்போதான் அந்த வாராகி அம்பாள் என்ன பண்ணுவான்னா, ஒரு மண்ணகலை தான் கையில ஏந்திண்டு, அந்த பாதை உனக்கு இதோதான் இருக்கு, உனக்கு வெற்றி இவ்வளவுதான், பக்கத்துல வந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த அம்பாள் அந்த விளக்கு ஒளியினுடைய வெளிச்சத்திலேயே அவ பாதையை காட்டுறாளாம். அவளும் அந்த பாதையிலேயே வராலாம். வாராகியும் தான் பக்தனுடைய கையை பிடிச்சுட்டு, இந்தா உனக்கு வெற்றி அப்படின்னு சொல்லாம அம்பாள் கொண்டு போய் சேர்த்துருவாளாம். அப்பேற்பட்ட அம்பாள் வந்துட்டா அப்படின்னா நம்ம வாழ்க்கை பிரகாசமா மாறிடும். ஒண்ணுமே ஒரு சந்தேகமும் வேணாம். அப்பேற்பட்ட அனுகிரகமூர்த்தி வாராகி. அதை உணர்ந்தா மாத்திரம்தான் புரியும். அந்த அம்பாள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படிதான் வரா, அப்படிதான் லீலை பண்றா. மகாவராகி அம்பாளை தினமும் நினைக்கிறதே நம்ம பண்ணக்கூடிய ஜபம், நம்ம பண்ணக்கூடிய பூஜை, நம்ம பண்ணக்கூடிய யாகம். டெய்லி வாராகி நினைங்கோ, தினமும் நினைங்கோ. அம்பாள் பரமானுகிரகம் பண்ணுவா.